புலம்பல் உண்டாகும். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சைத் தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு பயங்கரமான அழிவு வரப்போகிறது. கர்த்தர் இந்த அழிவை பற்றி சாதாரண வார்த்தைகளில் சொல்லுவதற்கு பதிலாக பயங்கரமான வார்த்தைகளினால், சோகமான வார்த்தைகளினால் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போதே இஸ்ரவேல் புத்திரருக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, இது கர்த்தருடைய வார்த்தைகளாயும் இருக்கிறது. ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னும் பெயருக்கு அதோனாய் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சர்வ அதிகாரமும் சர்வ ஆளுகையும் உள்ளவர் என்பது இந்த பெயரின் பொருளாகும். கர்த்தரால் மாத்திரமே தம்முடைய வார்த்தைகளை நன்மையாக ஆக்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை புலம்பலுக்கும் துக்கம் கொண்டாடலுக்கும் ஒப்புக் கொடுக்கிறார். நகரத்திலும் துக்கம் உண்டாயிருக்கும், கிராமங்களிலும் துக்கம் உண்டாயிருக்கும். எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். இது நகரத்தில் உண்டாயிருக்கிற புலம்பல். கிராமங்களிலோ எல்லா வீடுகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். திராட்சைத் தோட்டங்களில் வேலை செய்கிறவர்கள் சந்தோஷமாக ஆடிப்பாடி வேலை செய்வார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும் இருக்காது. திராட்சைத் தோட்டங்களில் சந்தோஷத்தை தவிர வேறு எந்தவிதமான துக்கமோ கவலையோ கலக்கமோ இருக்காது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்கு அழிவு நெருங்கும் போது எல்லா திராட்சைத் தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே கடந்து போவார். இஸ்ரவேல் புத்திரரை பாதுகாக்கிறவராக அல்ல, அவர்களை அழிக்கிறவராக கர்த்தர் அவர்கள் நடுவே கடந்து போவார். எகிப்து தேசத்தில் சங்கார தூதன் கடந்து போனது போல கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே கடந்து போவார். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கு வரவழைப்பார்கள். ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கு வரவழைப்பார்கள். எல்லா திராட்சைத் தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் ஆச்சரியமானதும் குழப்பமானதாகவும் இருக்கும்.